Hi students, welcome to Gayu Teacher YouTube channel. நம்ம இன்னைக்கு 10th standard chapter 1 exercise 1.1ல இருக்க 6th sum பார்க்கலாம். Let a is equal to x belongs to whole number. x ஓட வேல்யூ whole numbersல இருந்து எடுத்துக்கணும். whole numbersனா நம்மளுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை எது வரைக்கும் எடுக்கணும்னா less than 2. 2க்கு கீழே இருக்க நம்பர்ஸ்லாம் நம்ம a ஓட வேல்யூவா எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கலாமா? சொல்யூஷன் எழுதிக்கலாம். a is equal to 2க்கு கீழே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 0, 1. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ x belongs to n. n-னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கணும்னா x greater than 1 less than or equal to 4. அதாவது x ஓட வேல்யூ 1-ஐ விட கிரேட்டராக இருக்கணும், 4க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 1-ஐ விட கிரேட்டராக என்ன இருக்கு? 2, 3, 4. 4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 3,5. இப்போ நம்ம கிவன் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? a cross b union c equal to a cross b union a cross c. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் LHS வந்து சால்வ் பண்ணலாம். LHS என்ன? a cross b union c. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாமா? b union c. நம்ம என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ எழுதணும். b ஓட வேல்யூ 2, 3, 4. யூனியன் c ஓட வேல்யூ 3, 5. யூனியன்னா என்ன? கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே நாம வந்து எழுதணும். எழுதிக்கலாமா? 2, 3, 4. இப்போ சியோட வேல்யூஸும் எழுதுறோம். ஆல்ரெடி 3 வந்ததுனால 3-ஐ விட்டுட்டு நம்ம 5 மட்டும் எழுதிக்கலாம். எல்லா வேல்யூஸையும் ஒரு டைம் எழுதுனா போதும். பி யூனியன் சி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏயோட வேல்யூ என்ன? 0, 1. கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ 2, 3, 4, 5. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதிக்கலாமா? எப்பவும் போல தான் 2 செட் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க வேல்யூஸை வந்துட்டு இங்கே எழுதிக்கலாம். 0, 1. செகண்ட் செட்டில் இருக்க வேல்யூஸை இதில் எழுதிக்கலாம். 2, 3, 4, 5. இங்கே ஏ கிராஸ் பி யூனியன் சி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஏயோட வேல்யூஸ், இது வந்து பி யூனியன் சியோட வேல்யூஸ். இப்போ ஏல இருக்க வேல்யூஸை இந்த செகண்ட் செட்டில் இருக்க வேல்யூஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. இப்போ எழுதலாமா? 0, 2. நெக்ஸ்ட் 0, 3, 0, 4, 0, 5. இந்த 0-வை பி யூனியன் சி செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸ் கூடயும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து 1 இருக்கு. இப்போ இந்த 1-ஐ இது எல்லா நம்பர்ஸ் கூட ரிலேட் பண்ணி எழுதலாமா? 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. அவ்வளோதான். நம்மளுக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? RHS. RHS equal to A cross B union A cross C. எழுதலாமா? RHS is equal to A cross B union A cross C. First A cross B ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். A cross B equal to A ஓட வேல்யூ என்ன? 0, 1. Cross B ஓட வேல்யூ 2, 3, 4. இப்போ இதை ரிலேட் பண்ணி எழுதலாமா? சைடில் 2 செட் வரைஞ்சிக்கோங்க. A, B, 0, 1, 2, 3, 4. இப்போ ரிலேட் பண்ணி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் 0-வை பியில் இருக்க எல்லா வேல்யூஸ் கூடயும் ரிலேட் பண்ணி எழுதுறதுக்கு ஆரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம். 0, 2, 0, 3, 0, 4. இப்போ இந்த 1-ஐ வந்து எல்லா வேல்யூஸ் கூடயும் ரிலேட் பண்ணி எழுதலாம். ஸோ 1-லேருந்து எல்லா வேல்யூஸ்க்கும் ஒரு ஆரோ மார்க் போகும் இல்லையா? 1, 2, 1, 3, 1, 4. நம்மளுக்கு A cross B ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்?
A cross C யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். A cross C equal to A யோட வேல்யூ 0,1, C யோட வேல்யூ 3,5. as usual ரெண்டு செட் வரைஞ்சிக்கோங்க. நம்ம எதுக்காக இந்த செட் வரைகிறோம் அப்படின்னா, நம்ம எழுதும் போதே கிளியராக நம்ம எழுதுறதுக்காக, நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாது, எழுதும் போதே கான்ஃபிடென்ட்டாக எழுதணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் செட் வரைகிறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து மேண்டேட்ரி இல்லை, நம்ம ஈஸியாக வந்துட்டு போடணுங்கிறதுக்காக நம்ம போடுறது. நீங்கள் இது ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்த்துட்டு வேல்யூஸ் இங்கே எழுதிக்கோங்க. இப்போ 0 வந்துட்டு நம்ம 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு 0,3 0,5. அடுத்து என்ன இருக்கு? 1. இப்போ இந்த 1 இந்த ரெண்டு வேல்யூஸ் கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 1,3 1,5. நம்மளுக்கு A cross C யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம A cross B யூனியன் A cross C ரெண்டோட வேல்யூஸும் எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ யூனியன்னா என்ன? எல்லா வேல்யூஸுமே எழுதணும். 2 டைம் இருந்தால் ஒரு டைம் எழுதுனா போதும், பட் எல்லா வேல்யூஸுமே எழுதணும். இன்டர்செக்ஷன்னா நம்ம எது காமனாக இருக்கோ அது மட்டும்தான் எழுதுவோம். யூனியன்னா கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம செட்குள்ளே எழுதிக்கலாம். இப்போ எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 0,2 எழுதிக்கோங்க. 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. யூனியன்னா நம்ம ரெண்டுல இருக்க வேல்யூஸுமே எழுதணும். இப்போ இதில் இருக்க வேல்யூ எழுதலாமா? 0,3 0,3 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோமா, ஸோ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 0,5. அப்போ 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,3 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ அது எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1,5. அப்போ 1,5. RHS ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஃப்ரம் equation 1 and 2 LHS is equal to RHS and நம்ம கூடவே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிடணும். A cross B union C is equal to A cross B union A cross C, hence proved. இப்போ நம்ம LHS equal to RHS வேல்யூஸை ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம ஒன் மோர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் என்ன? A cross B intersect C is equal to A cross B intersect A cross C. இப்போ LHS equal to RHS ப்ரூஃப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் LHS வேல்யூ எடுத்துக்கலாமா? LHS என்ன? A cross B intersect C. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். B intersect C. B யோட வேல்யூ என்ன? 2, 3, 4. intersect. C யோட வேல்யூ என்ன? 3, 5. இன்டர்செக்ஷன்னா என்ன? ரெண்டுலேயும் காமனாக என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ எழுதலாமா? இது ரெண்டுலேயும் காமனாக என்ன வேல்யூஸ் இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, ஸோ அதை விட்டுறணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஸோ 3 தான் ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது, அப்போ 3 எழுதிக்கலாம். 4 and 5 ரெண்டுலேயும் ஒரு டைம் தான் இருக்குது, ஸோ அதை எழுத முடியாது. காமன்னா இந்த செட்லேயும் இருக்கணும், இந்த செட்லேயும் இருக்கணும். அப்படி ரெண்டு செட்லேயும் இருக்க காமனான நம்பர் எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ B intersect C யோட வேல்யூ என்ன? 3. இப்போ இது எழுதிக்கலாமா இந்த ஈக்குவேஷனை? A cross B intersect C. A யோட வேல்யூ என்ன? 0,1. cross B intersectionோட வேல்யூ என்ன? 3. இப்போ இது ரிலேட் பண்ணி எழுதலாமா? இதுக்கு நம்ம செட் வரைய தேவையில்லை, இங்கே ஒரு வேல்யூ தான் இருக்குது, ஸோ டைரெக்டாகவே எழுதிக்கலாம். 0வை ஃபஸ்ட்டு 3 கூட ரிலேட் பண்ணி எழுதுங்க. 0,3. இப்போ 1 3 கூட ரிலேட் பண்ணி எழுதணும்னா 1,3. நம்மளுக்கு A cross B intersect C யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் RHS என்ன? A cross B intersect A cross C. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? A cross B. A யோட வேல்யூஸ் 0,1. cross B யோட வேல்யூ 2, 3, 4. இப்போ ரிலேட் பண்ணி எழுதலாமா?
0 1 2 3 4. இது A செட், இது B செட். இப்போ 0வை இது 3 நம்பர் கூடயும் ரிலேட் பண்ணி எழுத போகிறோம். 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட் இந்த 1 வந்து இந்த 3 நம்பர்ஸ் கூடயும் ரிலேட் பண்ணலாம். 1, 2, 1, 3, 1, 4. இப்போ A cross B யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் A cross C. A யோட வேல்யூ என்ன? 0, 1 அண்ட் C யோட வேல்யூ 3, 5. இப்போ ரிலேட் பண்ணி எழுதலாமா? A, C. A யோட வேல்யூ 0, 1, C யோட வேல்யூ 3, 5. 0 ஃபர்ஸ்ட் 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதுங்க. 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1 வந்து நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம். 1, 3, 1, 5. இப்போ A cross C யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ எழுதலாமா? நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? A cross B intersect A cross C யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். A cross B யோட வேல்யூ என்ன? 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4 intersect A cross C யோட வேல்யூ என்ன? 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு A cross B, A cross C யோட வேல்யூ எழுதிட்டோம். இப்போ இன்டர்செக்ஷன்னா இது ரெண்டுலேயும் எந்த வேல்யூஸ் காமனாக இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம். இப்போ 0, 2 இந்த செட்டில் இருக்குது, கீழே இருக்க செட்டில் இல்லை. ஸோ அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 0, 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? 0, 3. நெக்ஸ்ட்டு 0, 4 மேலே இருக்க செட்டில் இருக்குது, கீழே இல்லை. ஸோ அது வராது. இப்போ 1, 2. 1, 2 மேலே இருக்குது, கீழே இல்லை. ஸோ வராது. நெக்ஸ்ட்டு 1, 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 1, 3. நெக்ஸ்ட் இங்கே 1, 4 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 1, 5 இருக்குது, அது மேலே இருக்க செட்டில் இல்லை. இப்போ ரெண்டுலேயும் இருந்து காமனான வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0, 3, 1, 3. அப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே என்ன ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 0, 3, 1, 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ. தென் செகண்ட் ஈக்குவேஷன் சேம் வேல்யூ தான் வந்திருக்கு, 0, 3, 1, 3. அப்போ நம்மளுக்கு ஃப்ரம் equation 1 and 2 LHS is equal to RHS. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. A cross B intersect C is equal to A cross B intersect A cross C. Hence proved. நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்துட்டு LHS is equal to RHS அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 6th சம்லேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? A union B cross C is equal to A cross C union B cross C. Values same தான். A is equal to 0, 1, B is equal to 2, 3, 4 and C is equal to 3, 5. இப்போ ஃபைண்ட் பண்ணலாமா? LHS ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதுக்கலாம். LHS என்ன? A union B cross C. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். A union B, A யோட வேல்யூ 0, 1, யூனியன் B யோட வேல்யூ 2, 3, 4. யூனியன்னா நம்ம எல்லா நம்பர்ஸையுமே எழுதுவோம் இல்லையா? அப்போ எழுதிக்கலாமா? 0, 1, 2, 3, 4. ஸோ எல்லா வேல்யூஸுமே எழுதிட்டோம். அப்போ A யூனியன் B யோட வேல்யூ 0, 1, 2, 3, 4. இப்போ ஃபைண்ட் பண்ணலாமா? A யூனியன் B cross C. A யூனியன் B யோட வேல்யூ என்ன? 0, 1, 2, 3, 4. cross C யோட வேல்யூ என்ன? 3, 5. இப்போ இந்த எல்லா நம்பர்ஸையும் 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதலாமா? ஸோ கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும்னா நம்ம செட் வரைஞ்சிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 3, 5. இது A யூனியன் B, இது C. இப்போ எல்லா நம்பர்ஸும் ரிலேட் பண்ணி எழுதலாமா? ஃபஸ்ட்டு 0வை
3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதணும். எழுதலாமா? 0,3 0,5. நெக்ஸ்ட் 1 வந்து 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதணும். 1,3 1,5. நெக்ஸ்ட் 2 ரிலேட் பண்ணி எழுதலாம். 2ல இருந்து 3க்கும் 5க்கும் ஆரோ மார்க் போகணும். 2,3 2,5. நெக்ஸ்ட் 3 ரிலேட் பண்ணி எழுதலாம். 3,3 3,5. நெக்ஸ்ட் 4 ரிலேட் பண்ணி எழுதலாம். 4,3 4,5. நம்மளுக்கு A யூனியன் B கிராஸ் Cயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS இஸ் ஈக்குவல் டு RHSோட வேல்யூ என்ன? A cross C யூனியன் B cross C. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ள இருக்கிறதெல்லாம் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? A cross C. Aயோட வேல்யூ என்ன? 0,1 cross Cயோட வேல்யூ 3,5. ரிலேட் பண்ணி எழுதலாமா? A C 0 1 3 5. இந்த 0வை 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 0,3 0,5. இப்போ 1ஐயும் 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 1,3 1,5. நெக்ஸ்ட் B cross C. Bயோட வேல்யூ என்ன? 2,3,4 cross Cயோட வேல்யூ என்ன? 3,5. ரிலேட் பண்ணி எழுதலாம். B C 2 3 4 3 5. இப்போ இந்த 2வை 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுத போகிறோம். 2,3 2,5. நெக்ஸ்ட் இந்த 3யை 3 and 5 கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 3,3 3,5. நெக்ஸ்ட் 4 ரிலேட் பண்ணி எழுத போகிறோம். 4,3 4,5. நம்மளுக்கு இப்போ A cross B and B cross Cயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் எழுதலாமா? A cross C யூனியன் B cross C. A cross Cயோட வேல்யூ என்ன? 0,3 0,5 1,3 1,5 யூனியன் B cross Cயோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் எழுதியாச்சா? இப்போ யூனியன் பண்ணி எழுதிடலாமா? யூனியன்னா எல்லா வேல்யூஸுமே நம்ம எழுத போகிறோம். எழுதலாமா? 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட் செகண்ட் செட்டில் இருக்க வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ எல்லா வேல்யூஸுமே நம்ம எழுதியாச்சு. யூனியன்னா அதானே, எல்லா வேல்யூஸுமே நம்ம எழுதுறோம். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல சேம் வேல்யூஸ் தான் இருக்கான்னு பார்த்துடலாமா? ஈக்குவேஷன் 2ல எத்தனை செட்ஸ் இருக்கு, எத்தனை ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கு. ஸோ இதே வேல்யூஸ் ஈக்குவேஷன் 1ல இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 சேம் வேல்யூஸ் கூட இதே தான் இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக தான் இருக்கு. இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS இஸ் ஈக்குவல் டு RHS. அப்புறம் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். A cross B intersect C is equal to A cross B intersect A cross C, hence proved. நம்ம ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து LHS is equal to RHSன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதோட 6th சம் முடிஞ்சது. ஏதாவது உங்களுக்கு queries இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க காயு டீச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.